தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன் அமைச்சரவையில் பங்கு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமலேயே அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் 56 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் இடங்கள் குறித்து அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதிக தொகுதிகள் மற்றும் அமைச்சரவையில் பங்கு ஆகிய கோரிக்கைகளில் பாஜக உறுதியாக உள்ள நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை கேட்டு பாஜக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் அன்புமணி பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்த போது தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகை குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கு குறித்த கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்காமல் நயினார் நாகேந்திரன் புறப்பட்டு சென்றார். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். கூட்டம் சென்னையில அல்லது மதுரையில என்பதை ஆலோசித்து முடிவு பண்ணலாம். தேதி இன்னும் முடிவு பண்ணல. வந்தோடனே உங்களுக்கு சொல்லி இந்த மாதம் இறுதியில் வருவாங்க. முதல்ல அமைச்சரவையில பங்கு கேட்கிறீங்களா? பாஜக அமைச்சரவையில பங்கு கேட்கிறதா? இதனிடையே டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவை இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எனினும் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்தார். இந்நிலையில் பெங்களூருவில் இருந்து டெல்லி சென்ற டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் அப்போது அமமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே நிர்வாகியான செங்கோட்டையனுக்கு டிடிவி தினகரன் தனது எக்ஸ் பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.